தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பரமனும் இளமதியோட அப்பாவும் அப்படியே வெளியில டீ குடிச்சுக்கிட்டு அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இளமதியோட அப்பா இளமதிய பத்தி ரொம்ப பெருமையா பரமகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் சரிதான்யா. என்ன பார்த்தா மட்டும் அந்த சண்டை கோழி ஏன் எரிஞ்சு எரிஞ்சு விழுவுது? எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கு. அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லாவே நமக்கு தெரியும். தப்பு ஃபுல்லா பரம மேல போட்டுக்கிட்டாப்புல. ஸோ தப்பு பண்ணுனது எல்லாமே வந்து இளமதியோட தம்பி. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பழிய பரம சுமக்கிறதுனால வேற வழியே இல்ல. திட்டு வாங்கி தான் ஆகணும். இந்த பக்கம் வந்து நர்மதாவும் நம்ம இளமதியும் அப்படியே கடை வீதியில நடந்துகிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது, ஒரு துணி கடையில இருந்து தேவையில்லாத பொம்மையெல்லாம் தூக்கி வெளியில வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அங்க போற இளமதி, "அண்ணே நானும் இதே தெருவுல தானே துணி கடை வச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்றப்ப, "தெரியும் இளமதி தானே நீனு" அப்படின்னு அந்த துணி கடைக்காரரும் சொல்றாரு. "இந்த பொம்மைய எனக்கு தரீங்களா? நான் எடுத்துட்டு போய் என் கடையில வச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்லி கேட்க, "உனக்கு எதுக்கு இந்த பொம்மை?" அப்படின்னு கேட்க, "இல்லண்ணே நான் காசு வேணுமாலும் தரேன்" அப்படின்னு சொல்ல, "நீ ஏற்கனவே கடனை வாங்கிக்கிட்டு கடனை கட்ட முடியாம அலைஞ்சுக்கிட்டு இருக்க. நீ எனக்கு காசு தருவேன்னு நான் நம்பணுமா? நான் குப்பையில தூக்கி போட்டாலும் போடுவேனே தவிர உன்கிட்டலாம் தரமாட்டேன். உனக்கெல்லாம் எதுக்கு இந்த பொம்மை? நீயெல்லாம் எதுக்கு துணி கடை வச்சுக்கிட்டு ஓனர்ன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்க? பேசாம வீட்லயே இருக்க வேண்டியதுதானேன்னு" அப்படின்னு ரொம்ப அவமானமா பேசிடுறாரு. இதனால இளமதிக்கும் சரி, நர்மதாவுக்கும் சரி கோவம் வந்து அங்க சண்டை போட்டுட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் போய் துணி கடையில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம பரம ஆட்டோ சவுண்டு கேட்குது. இளமதி பரம வந்துட்டான் அப்படின்னு கடைக்குள்ள இருந்துக்கிட்டே சொல்றாங்க. "அது எப்படி உனக்கு பரமன் தான் வரான்னு தெரியும்?" அப்படின்னு நர்மதா கேட்க, "இந்த இடத்துல அவன் ஆட்டோ சவுண்டு எனக்கு தெரியும்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஆட்டோ வந்து நிக்குது. அதுக்கப்புறம் வெளியில வந்து பார்த்தா ஆட்டோவுல பின்னாடி அந்த 2 பொம்மையும் இருக்கு. ஸோ இளமதி அப்பவே முடிவு பண்ணிட்டாங்க, இவன் அந்த கடைக்காரன அடிச்சு தான் வாங்கிக்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி தகராறு பண்ணி, "இந்தா ரூ. 500 இந்த பொம்மைய கொண்டு போய் அவன் கடையிலேயே குடுத்துரு. நீ அடிச்சு திருடி தான் வாங்கிட்டு வந்திருப்ப" அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம பரமன் கோவப்பட்டுக்கிட்டு அங்கேருந்து பொம்மைய அங்கேயே வச்சுட்டு போயிடுறாரு. இளமதியோட அப்பாவும் நர்மதாவும் அந்த பொம்மைய தூக்கிட்டு போய் கடைக்குள்ள வச்சர்றாங்க. கடைக்குள்ள வச்சது மட்டும் இல்லாம, பரமன் வந்து பார்த்தீங்கன்னா, "உனக்காக தான் இதெல்லாம் பண்ணுனான்" அப்படின்னு இளமதிக்கே அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்னதா ஒரு ஃபிளாஷ்பேக் மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அந்த கடைக்காரரு இளமதியும், நர்மதாவையும் கேவலமா பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம இளமதியோட அப்பாவும் பார்த்துர்றாங்க. அவங்க 2 பேரும் போனதுக்கு அப்புறம் நம்ம பரம நேரா அந்த கடைக்காரன போய், "நீ எப்புட்றா அப்படி பேசலாம்ன்னு" அடிச்சு தான் அந்த பொம்மைய வாங்கிக்கிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இனி எபிசோட பொறுத்தளவு இதுதாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.